இன்னைக்கு சில வார்த்தைகளை பார்க்கலாம். த கிஃப்ட் ஆஃப் த கேப் அப்படின்னா திறமையா பேசக்கூடிய ஒரு பேச்சாற்றல். நமக்கு இருக்கக்கூடிய பேச்சாற்றல் இருக்கு இல்லையா, அதான் வந்து த கிஃப்ட் ஆஃப் த கேப் அப்படிம்பாங்க. திறமையாக பேசக்கூடியது. அதுக்கான எக்ஸாம்பிள், he will become a wonderful politician because he has the gift of the gap. அவன் ஒரு பெரிய பொலிட்டீஷியனா வருவான், ஏன்னா அவனுக்கு வந்து நல்ல பேச்சு திறமை இருக்கு. she will achieve many things because she has the gift of the gap. அவ நிறைய விஷயங்கள்ல சாதிப்பா, ஏன்னா அவளுக்கு நல்ல பேச்சு திறமை இருக்கு. the heavens open. the heavens open அப்படின்னா திடீர்னு மழை பெய்யறது. we didn't expect that heavens open. நாங்க அந்த திடீர்னு மழையை எதிர்பார்க்கல. words fail me அப்படின்னா ஒரு கோபத்திலயோ ஆச்சரியத்திலயோ நம்ம வந்து எந்த வார்த்தையும் பேசுறது கிடைக்காம நமக்கு வந்து என்ன பேசுறதுன்னு தெரியாம திகைச்சு போய் நிப்போம் இல்லையா, அந்த சூழ்நிலை தான் நம்ம words fail me அப்படின்னு சொல்லுவாங்க. I saw him after a long time. words fail me. ரொம்ப வருஷங்கள் கழிச்சு நான் பார்த்தேன், என்னால பேச முடியல, எனக்கு பேசுறதுக்கு வார்த்தைகளே இல்லை. he got angry and words failed him. அவன் ரொம்ப கோவப்பட்டான், அதனால அவனுக்கு என்ன பேசனே தெரியல, என்ன வார்த்தைகள் உபயோகிக்கிறனே தெரியல. without rhyme or reason. without rhyme or reason அப்படின்னா ஒரு அறிவுபூர்வமாகவோ சரியான காரணம் இல்லாம இருக்கிறது. he blamed me without rhyme or reason. எந்த காரணமும் சரியான காரணமும் இல்லாம அவன் என் மேல குற்றம் சாட்டணும். she is making decisions without rhyme or reason. அறிவுபூர்வமா எதுவுமே யோசிக்காம அவ எல்லா முடிவுகளும் எடுத்துக்கிட்டே இருக்கா. the run of the mill. நம்ம டெய்லி பார்க்கக்கூடிய ஒரு சாதாரண விஷயம், ஒரு புதுமையா எதுவும் இல்லாத ஒரு விஷயத்த வந்து நம்ம run of the millன்னு சொல்லுவோம். what is a movie but just the run of the mill? அந்த படத்துல என்னப்பா இருக்கு, எப்பவும் இருக்கிற மாதிரி ஒரு ஏமாவை தான் அரைச்சிருக்காங்க. people easily feel exhausted because of the run of the mill. ஒவ்வொரு நாளும் ஒரே மாதிரி சாதாரணமா போயிட்டே இருக்கு, எந்த புதுமை இல்லாம இருக்கனால நம்ம ரொம்பவே சோர்ந்தும் போயிடும். under the breath. under the breath அப்படின்னா ரொம்ப தாழ்ந்த குரல்ல சொல்றது. he said something under her breath. அவ ஏதோ வந்து ரொம்ப தாழ்ந்த குரல்ல சொன்னா. as he said something under the breath I couldn't understand. அவ ரொம்ப தாழ்ந்த குரல்ல சொன்னா, என்னால புரிஞ்சுக்க முடியல. true to life. true to life அப்படின்னா ரொம்ப தத்ரூபமா இருக்கிறது. ஒரு கதை படம் அதுக்கெல்லாம் வந்து ஃபிலிம்கெல்லாம் நம்ம இந்த வேர்டை யூஸ் பண்ணலாம். this movie is true to life. இந்த படம் வந்து ரொம்ப தத்ரூபமா இருக்கு, நிஜத்துல நடந்த மாதிரி இருக்கு, ரொம்ப இயல்பா இருக்கு. the writer has written the story true to life. அந்த கதாசிரியர் கதையை ரொம்ப தத்ரூபமா எழுதியிருக்கார். 11th hour. 11th hour அப்படின்னா கடைசி நேரம். நம்ம சில நேரங்களில் ஏதாவது அப்ளிகேஷன் போட வேண்டியது இருக்கும், இல்லை இன்டர்வியூ போக வேண்டியது இருக்கும். அந்த மாதிரி டயத்தில் ரொம்ப அவசரத்துல லாஸ்ட் மினிட் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்து அதுக்கப்புறம் அவசர அவசரமா பண்ணுவோம். சில நேரங்கள் ட்ரெயினை பிடிக்கிறதுக்கு கூட அவசர அவசரமா அந்த லாஸ்ட் மொமெண்ட்ல கிளம்பும். ஸோ அந்த டயத்தை தான் நம்ம வந்து 11th hour அப்படின்னு சொல்லுவோம், லாஸ்ட் மினிட்ல பண்றத. ஸோ டோன்ட் டூ எனிதிங் இன் தி 11th hour. கடைசி நேரத்தில் எதையும் பண்ணாத. டு அவர் கிரேட் ரிலீஃப் ஹி அரைவ்ட் அட் தி 11th hour. நல்ல வேலைப்பா, கடைசி நேரத்துக்கு அவன் வந்து சேர்ந்துட்டான். த பால் இஸ் இன் யுவர் கோர்ட் அப்படின்னா முடிவு எடுக்க வேண்டிய நிலையில் நீ தான் இருக்க, இனிமே எல்லாமே உன் பொறுப்பு. we said everything, the ball is in your court. நாங்க எல்லாத்தையுமே சொல்லிட்டோம், இனிமே நீ முடிவு எடுத்துக்கோ. don't interfere into their matter. the ball is in their court. அவங்க விஷயத்துல தலையிடாத, அவங்களே முடிவு எடுக்கட்டும். that's that அப்படின்னா அவ்வளவுதான், இதுக்கு மேல வந்து ஆர்கியூ பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிறப்போ that's thatன்னு சொல்லலாம். ஓகே, I will fix the problem and that's that. நான் பிரச்சனையை முடிச்சுக்கிறேன், அவ்வளவுதான், அதுக்கு மேல பேச வேண்டாம். I will explain her everything. that's that. நான் அவளுக்கு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன், அவ்வளவுதான், இதை பத்தி பேச வேண்டாம், நிறுத்திக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இது மாதிரி நிறைய வார்த்தைகளை கத்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.